இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சாஃப்ட்வேர்ல ஒரு ஜாதகம், ஒரு பிறப்பு ஜாதகத்த எப்படி என்டர் பண்ணி சேவ் பண்ணுவோம். அது நெறைய பேர் சாஃப்ட்வேர் வாங்குன உடனே அதான் கேட்குறீங்க எப்படி என்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு மாடல் நம்ம எடுத்துக்கிட்டு, அந்த மாடல நம்ம பார்க்க போறோம். என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகம் எப்படி பதிவு செய்வது? இப்ப அந்த ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகர் சங்கர் பிறந்த தேதி வந்து 21/7/2021 3 மணி 10 நிமிடம் பிஎம் சொல்லியிருக்காங்க. பிறந்த ஊர் கடலூர், தந்தை மாணிக்கம், தாய் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் வந்து நம்மள்ட்ட குடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜாதகத்த என்ன பண்றோம்? என்டர் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் எங்கலாம் இப்ப ஜாதகம்ன்ற இடத்துக்கு போயிட்டு, இப்ப இந்த வீடியோல இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற பதிவு பகுதி. இது எல்லாத்துக்குமே எல்லா திருமண பொறுத்துக்கு போனாலும் இந்த பதிவு பகுதி தான் வரும். ஆ நம்ம உள்ள இருக்க எந்த சாஃப்ட்வேர் போனாலும் இந்த பதிவு பகுதி தான் இருக்கும். இதுவே ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு தகுந்த போல மாறும். அந்த விலைக்கு தகுந்த போல இந்த பதிவு பகுதி வந்து கன்ஃபார்ம் மாற்றங்கள் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல போய் நம்ம செலக்ஷன் பண்ணது எதுனா, ஆய்வு தலைப்பு தான் செலக்ட் பண்ணணும். இதுல வேற ஏதோ ஒரு ஆய்வு தலைப்பு செலக்ஷன் பண்ணிட்டு, என்னத்துக்கு நம்ம பார்க்க போறோம். 2வது அவங்க ஊர் பேர். நம்ம மெயினா பண்ண வேண்டியதே அப்படின்னா, செகண்ட் வந்து ஊர் பேர் செலக்ஷன் பண்ணணும். என்ன ஊர் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு எழுத்து 2 எழுத்து மட்டும் குடுத்தா போதும். குடுத்துட்டு சர்ச் டேட்டாபேஸ் தட்டினீங்க அப்படின்னா, அந்த ஊர் பேர் இங்க வந்துரும். ஒரு எழுத்து 2 எழுத்துக்கு மேல குடுக்காதீங்க. இப்போ அந்த ஊர் கடவுளருடைய லேட்டிவ்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆணா, பெண்ணானே நம்ம குடுக்கணும். சும்மா ஆணா, பெண்ணா குடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஜாதகர் பெயர். இப்ப ஜாதகர் பெயர் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல சங்கர். நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்ல காப்பி அடிச்சுட்டு நம்ம எப்படி வேணாலும் போடலாம். ஜாதகர் பெயர். அப்போ நமக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு குடுக்க போறதே எது அப்படின்னா, அவங்க அப்பா மாணிக்கம் அவங்களுடைய அப்பா பெயர். பிறந்த ஊர் 12/7/2021. அங்க 3 மணி 10 நிமிடம்னா நம்ம வந்து ரயில்வே டைமுக்கு தான் இங்க ஃபிட் பண்ணணும். ஆனா உங்களுக்கு அவுட்புட் காட்டும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஎம், பிஎம்மும் மாத்திக்கும். அப்ப நம்ம வந்து அம் 3 அப்படின்னும்போது என்ன பண்ணோம்? 13, 14, 15. 15 ரயில்வே டைம். 15:10 பிஎம். 15:10 மட்டும் போட்டா போதும். பிஎம் போட்டா போதும். இந்த சீக்வென்ஸ்ல கன்ஃபார்ம் நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு தான் நம்ம ஜாதகத்த பதிவு பண்ணணும். எப்போதுமே இந்த ஜாதகத்த பதிவு பண்ணிட்டு, இங்க வரும்போது தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கணும். இந்த இடத்துல வந்து அந்த பேர் இருக்கான்னு பார்க்கணும். இங்க தட்டிட்டு தான் நம்ம இங்க ஜாதகத்தை உற்று நோக்கணும். ஏன்னா இங்க என்டர் பண்றக்குள்ளே நெறைய அஸ்ட்ரால என்ன பண்ணிடுறீங்கன்னா, இங்க நான் டைப் பண்ணக்குள்ள இங்க காணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே இந்த டிஸ்பிளே பகுதி பதிவு பகுதியாக மட்டும் தான் இது. ஓகேங்களா? இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பதிவு பெயர் செலக்ஷன் பண்ணிட்டீங்களா, அந்த தேர்வு வந்தாலே உங்களுக்கு சேவ் ஆயிடும்னு அர்த்தம். இப்போ போயிட்டு நம்ம எங்க வேணாலும் நம்ம அந்த பிரிண்ட் அவுட் பகுதி போனீங்க அப்படின்னா, நம்ம மாடல் அங்க இருக்கு பாருங்க. என்ன மாடல் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் ஆஃப் கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அதாவது பதிவு பண்ண டீட்டெயில்ஸ். அது ஜோதிடர் பேரு, அம்மா பேரு, அப்பா பேரு, டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா கரெக்ட்டா இருக்கு. ஸோ அதுபோல என்ன மாடல் அடுத்த மாடல்ல வேணுமா? என்ன மாடல்ல அடுத்த மாடல்ல இருக்கா? ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். நம்ம வந்து எப்படி அ நம்ம என்டர் பண்றோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஒரு சின்ன மெத்தட் தான் அது. பதிவு பகுதியில போயிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது தான். இப்போ நாம பதிவு பண்ண ஜாதகத்தில் இனிஷியல் போடாது விட்டுவிட்டோம். இப்போ சங்கருக்கு வந்து எம். இனிஷியலும் அவங்க அப்பாவுக்கு எஸ். இனிஷியலும் அம்மாவுக்கு எம். இனிஷியலும் வரணும். இப்போ நீங்கள் பதிவு பண்ண ஜாதகனுடைய பெயர் திருத்தம் எங்கே போய் எப்படி திருத்துவீங்க, எப்படி எடிட் பண்ணிட்டு சேவ் பதிவு பண்ணுவீங்கள் அடுத்த வீடியோவில பார்க்கலாம்.